வணக்கம். இந்த வீடியோவில் ரூபிக் கியூபை ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி ஒரே நாளில் எப்படி சால்வ் பண்ணுறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரூபிக் கியூபில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரூபிக் கியூபில் 3 லேயர் இருக்கும். லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 3 லேயர் இருக்கும். அதேமாதிரி 6 ஃபேஸ் இருக்கும், அதாவது 6 பக்கங்கள் இருக்கும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, டாப், டவுன், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, இதுமாரி வந்து மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். இந்த 6 ஃபேஸுமே ஒவ்வொரு டைரெக்ஷன், அதாவது ஒவ்வொரு சைடும் 2 டைரெக்ஷனை ரொட்டேட் பண்ணும். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும். அதேமாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு இண்டிகேட் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபார்முலாவில் வெறும் ஆர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாலே கிளாக் வைஸ்லாம் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணுன்னா ஆர் டேஷன் போட்டிருப்பாங்க. ஆர் டேஷன் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைடை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். இதே மாதிரி இந்த 6 ஃபேஸுமே வந்து 2 டேரெக்ஷன் சுற்றும், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். உதாரணத்துக்கு இந்த ரைட் சைடு பாருங்கள், கிளாக், ஆன்டி கிளாக். டாப் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஃப்ரண்ட்டு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். லெஃப்ட்டு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டவுன் வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? 6 ஃபேஸுமே வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனல் சுற்றும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, பட்டன். பட்டன் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பட்டன், அடுத்தது இது எட்ஜு, இது கார்னர். சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டன். ஏன்னா சென்டர் பட்டன் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து சேர்க்கணும். இப்போ இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலர் இருந்துச்சுன்னா இந்த எல்லா சைடுமே எல்லோ கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குது. ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால எல்லா சைடும் ஆரஞ்சு கலர் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து எட்ஜ் பட்டன். இந்த எட்ஜ் பட்டன் பார்த்தீங்கன்னா 2 கலரில் இருக்கும். அதேமாதிரி கார்னர் பட்டன், இதில் வந்து 3 கலர் இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோ நீங்கள் வந்து மேற்கொண்டு ஃபர்தராக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிவிட்டு இந்த 6 பக்கங்களையும் ஒரு தடவை கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் பண்ணி பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.